படிச்சு முடிச்சிட்டு வேலையே இல்லைன்னு இனி கவலைப்படாதீங்க. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருமான SM கிருஷ்ணா காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 92 ஆகிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். கர்நாடக அரசியலில் மிகவும் பிரபலமானவர் SM கிருஷ்ணா அவர்கள். அவர் இன்று உடல்நலக்குறைவால் வயது மூப்பு காரணமாக தனது வீட்டில் இன்று அதிகாலை மரணமடைந்திருக்கிறார். அவருக்கு வயது 92 ஆகிறது. SM கிருஷ்ணா கர்நாடக அரசியல் மிக முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறார். சுயேட்சையாக தனது அரசியல் வாழ்வை தொடங்கி படிப்படியாக கர்நாடக சபாநாயகர், கர்நாடக முதல்வர், மகாராஷ்டிரா ஆளுநர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என பல்வேறு விஷயங்களை அரசியலில் மக்களுக்காக பங்களிப்பை அளித்திருக்கிறார். அவரது மறைவுக்கு இன்று பல தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். கர்நாடக அரசியலில் யார் முதல்வராக வேண்டும் என்றாலும் இவரது ஆசீர்வாதம் மிகவும் அவசியம் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்றும் யாரெல்லாம் புதிதாக அரசியலில் கால்தடம் பதிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் முதலில் இவரது ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்பது கர்நாடகாவில் அசைக்க முடியாத ஒன்று. கர்நாடக சட்டசபை கூட்டத்தொடர், குளிர்கால சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் இந்த வேளையில் அவரது உயிரிழப்பு கர்நாடக மக்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட ஒத்திவைக்க வாய்ப்பு இருக்கிறது. முதல்வர் உட்பட பல தலைவர்கள் இவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக 2017க்கு பிறகு இவர் பாஜகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2017க்கு முன்பு வரை காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸில் மிகப்பெரிய ஆளுமையாக கர்நாடகாவில் இருந்தார். 2017க்கு பிறகு பாஜகவில் இணைந்தார். அதன் பிறகு பாஜகவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தன. எந்த முடிவெடுத்தாலும் இவரை கேட்டுதான் பாஜகவில் எடியூரப்பாவுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கோ அதே அளவுக்கு செல்வாக்கு இவருக்கும் இருந்தது என்று கூறினால் அது மிகையாகாது. இவர் நேரடி அரசியலில் இல்லை என்றாலும் கூட இவரது ஆலோசனைகள் பாஜகவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது மறைவு கர்நாடக மக்களுக்கு பெரிய இழப்பு இருந்தால் இவரது காலகட்டத்தில் பல்வேறு முன்னேற்றங்கள் கர்நாடக மாநிலத்தில் ஏற்பட்டிருப்பதை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். இன்று அவரது இழப்பு கர்நாடக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.